ஆக்சுவலா பிவிஆர்னா அந்த தியேட்டருக்குள்ள போயிடுறாங்க எல்லாரும். ஆமா நாங்களுமே அப்படிதான் யோசிச்சோம். பிவிஆர் அப்படிங்கும்போது அதனால தான் இந்த காப்பிரைட்ஸ் இதாகுதுன்றதுக்காக தான் நம்மளோட பேர்லயே நம்ம பேரே கொண்டு வந்துருவோம்ன்ற கான்செப்ட் தான் லோகோ கொண்டு வந்தோம். என்னோட பிராண்டுக்கு நான் உருவாக்குறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். அது எனக்கு பிடிச்சி பண்ணணும். மெயின் திங் ஏனோ தானோ பண்ணுறவங்க தான் வந்து டக்குன்னு பண்ண அந்த ஷார்ட் எல்லாமே இந்த ஷார்ட் டேர்மில் யோசிக்கிறவங்க தான் அந்த ஏஐக்குள்ள டக்குன்னு போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறாங்க. யாவது ஜாதி மதம் பார்க்கக்கூடாது, ஆண் பெண் வித்தியாசம் பார்க்கக்கூடாது, ரெண்டுமே ஒன்றுன்ற கான்செப்டில் ஒர்க் பண்ணணும் போது லைஃப் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். இப்போது என் ப்ராடக்ட்டை ஏன் வாங்கணுன்றதுக்கு பதில் நான் தான் வச்சுருக்கணும். என் ப்ராடக்ட் கிட்ட இருக்குது, இந்த வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் இருக்குது, இது ஒரு நல்ல ப்ராடக்ட், நம்ம தான் போய் ஒரு பீப்புளை கொண்டு போகணுமே ஒழிய சும்மா ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி இது நல்ல ப்ராடக்ட் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தவங்க எஜுகேட் பண்ணுறேன்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்குவீங்களா, இல்லை சும்மா ஒரு போஸ்டர் வந்திருக்கு காசு கம்மியாக இருக்குன்னு வாங்குவீங்களா? அடுத்தவங்க சக்ஸஸை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டால் மட்டும்தான் நமக்கு சக்ஸஸ்ன்றதே வரும். கரெக்ட். அவங்க வளர்ந்துட்டாங்க நான் வளரலையே, அவங்க வளர்ந்துட்டாங்க நான் வளரலையே, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், அவன் அடுத்த ஸ்டெப்பு கஷ்டப்பட்டு போயிட்டே இருக்கான், நான் நீ ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. வெல்கம் டு ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள். நான் உங்கள் பிரியதர்ஷினி. நான் உங்க ரோஷினி. மாற்றம் ஒன்றே மாறாதது, இதயம் என்றும் நிலையானது. ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள். இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். நாளைய பத்தி ரொம்ப யோசிப்பீங்களா இல்ல இன்னைக்கு தான் நம்ம ஒரு நாள் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இப்போ இருக்குமா? ஓகே ஃபைன். சோ ஐ திங்க் இது நமக்கு கொஞ்சம் கடைபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ரோஷினி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் நாளைக்கு இன்னைக்கெல்லாம் இல்ல இப்போ. ஓகே ஐ திங்க் திஸ் இஸ் சோ அமேசிங். இல்ல நம்ம மைண்ட் தான் எல்லாமே நமக்கு. நம்ம ஹாப்பினஸை ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஹாப்பினஸே வந்துட்டு இருக்கும் நமக்கு. ஒரு பயத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு பயத்தை தேடி பயம் 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 என்ன ஆயிடுவீங்க, ஐயோ தெரியாம வந்துட்டுமேன்ற கான்செப்ட் ஆயிடும் உங்களுக்கு. அது இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இல்லை நான் மெச்சூரிட்டினே பார்க்க ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் பார்க்குறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே, இது எல்லாருக்குமே இந்த ஏஜ்ல வந்துடாது இல்லையா? லைக் இப்போ நாங்களே யோசிக்கிறோம் லைக் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இது இந்த மாதிரியான விஷயம்லாம் லைக் மேபி நீங்க சீக்கிரமாவே ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ்ல வந்ததுனால இந்த எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம், ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நம்ம பிளான் பண்ணுறோம். அப்படின்னும் போது ஏமாத்துறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா ஏமாந்துருப்போம் நிறைய பேர். கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு ஏமாற்றங்கள் தான் நமக்கு வந்து ஒரு லெசனாக நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஏமாற்றுபவர்கள் ஏமாறுபவர்கள் இந்த ரெண்டு பேரும் வந்து உலகத்துல எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அதை எதுவுமே பண்ண முடியாது. பட் ஏமாறாம இருக்க தான் வழி கண்டுபிடிச்சிருக்கீங்களா 24 வயசுல? ஏமாறாமல் இருக்கிறதுனா இந்த லோட்டஸ் பார்த்துருக்கீங்களா? ஆமா, லோட்டஸ் மாதிரி இருக்க கற்றுக்கணும் நம்ம. எப்படி அந்த தாமரை இலை தண்ணியிலும் பட்டும் படாமல் இருக்குன்ற மாதிரி ஒரு பீப்புள் கிட்ட அட்டாச் ஆகி இருக்கணும். அந்த சேம் டைம் அவங்க இல்லாமல் இருந்தாலும் நமக்கு அந்த ஹேண்டில் பண்ணிக்கிற அந்த பொட்டன்ஷியல் இருக்கணும் நமக்கு. நைஸ். எஸ், அமேசிங். ஐ திங்க் பிசினஸ் ஓனர்ஸ்லாம் இந்த பாட்டை நீங்க கேட்கணும். தாமரை இலை நீர் நீதானா அந்த மாதிரி. ஸோ அமேசிங். ஸோ பேக் டு ஒரு சீரியஸ் ஃபார்மேட்குள்ளே வரோம் சார். எனக்கு பர்சனலி உங்ககிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னென்னா 24 இயர்ஸில் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மளை வயசை வச்சு மெச்சூரிட்டி பார்ப்பாங்க. ஓ இவங்களா மிடில் ஏஜ் உமன், ஓ இவங்களா சின்ன பொண்ணு, இவங்களா பெரியவங்க, இந்த பையனா சின்ன பையன், இப்படின்னு நம்மளை வந்து பிராண்ட் பண்ணுவாங்க. அது ஜட்ஜ்மெண்ட் நம்மளால கிராஸ் பண்ணவே முடியாது. யூஸ்வலி எல்லாரும் பண்ணுறது தான். பட் அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் அவங்க நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும் அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்கன்றது நம்ம கட் ஃபீல் வரும். அதை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். நீங்க அந்த மாதிரி கடந்து போயிருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா. இதை பத்தி நான் சொல்லிடுறேன். இது வெளியில எங்கேயும் நான் சொன்னதில்லை. ஓகே. இந்த மாதிரி என்ன ஜட்ஜ் பண்ணவங்களே இருக்காங்க. ஜட்ஜ் பண்ணி ரொம்ப மட்டமாலாம் பேசினாங்க. இப்போ அந்த இடத்துல இப்போ அவங்க நம்மளோட கிளைண்டா இருக்காங்க. அமேசிங். சோ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? அந்த ஃபீல் வந்து நான் தலகணமா எடுத்துக்கல. அது ஓகே, நீங்க தானே பேசுனீங்க. இதோட சக்சஸ்ல தான் நான் காட்டணும். அது இதெல்லாம் ஒரு விஷயமான்ற கான்செப்ட்ல கொண்டு வந்து இப்போ அவங்க இந்த ஃபீல் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓகே. ஸோ அவங்க நல்ல ப்ராஃபிட் பண்றாங்க நம்ம டிஜிட்டல் கண்டிப்பா. ஓகே. ஸோ நீங்க இப்போ என்ன கிளைண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? டு யூ நீட் ஃபியூ கிளைண்ட்ஸ்? ஏன்னா அங்க கேமரால வந்து நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ உங்ககிட்ட வரணும் அப்படின்னா ஒரு கிளையண்டா என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கணும் நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல எங்க கிட்ட ஒரு கிளைண்ட் வரணும்னா அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை 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 ரொம்ப முக்கியமா இருந்தா பிவிஆர் டிஜிட்டல் சூப்பராக கொண்டு போயிடுமா. ஸோ இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ஜென்சி தாண்டி நீங்கள் வந்திருப்பீங்க. எல்லாருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் கிரேசஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் ஆகிட்டீங்க. பட் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஏதாவது இருக்கா? பெரிய கலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் எனக்கு நீங்கள் கேட்குறது வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது எனக்கு. ஓகே. கலெக்ஷன்ஸ் நான் ஓனாக வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆடி A4 ஒன்று வாங்கினேன். ஓகே, ரொம்ப தன்னடக்கமா சின்னதா அப்படின்னு சொல்றீங்க. நிறைய பேரோட கனவு இது. நீங்க கலெக்ஷன்ல சொல்றீங்க ஆடி A4 வாங்கிட்டு இருக்கோம்.
ஓகே ஓகே பிஎம்டபிள்யூல ஒரு பைக் ஒன்று வாங்கினேன். சூப்பர் நைஸ். இல்ல உங்க சொந்த பைசாவா? ஆமா, இல்ல யார்கிட்டயுமே கடன் வாங்கல. நம்ம ஓனா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணதுனால அந்த இதுக்கு ஆண்டவன் புண்ணியத்து நல்லா இருக்கு. நம்ம நல்லா வரும்பொழுது கடவுளை நினைக்கிற நபர்கள் வந்து ரொம்ப கம்மி. நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் பொழுது நம்ம கடவுளை வந்து ஏன்ப்பா இப்படி வச்சிருக்கேன்னு கேட்போம். நல்லா இருக்கும் பொழுது கடவுளுக்கு நன்றி சொல்றோமான்றது கேள்வி. மேபி அவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டே இருந்தா நம்மள இன்னும் நல்லா பார்த்து பாருங்க ஒரு கண்டிப்பா. ஃபீல் இருக்கு. லைஃப் தான் சொல்றேங்க. உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் வந்து முருகர் தானே? கண்டிப்பா. ஐ திங்க் அவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு. வந்த உடனே நாங்க கேட்டோம்ல ரோஷினி, அந்த ரிங் ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல அவரோட லோகோ கவனிச்சிங்களா? வீல வந்து ஒரு வேல் இருக்கும்பா பிவிஆர்ல. அப்படியே நம்ம பழனிவேல் ராஜன் நம்ம பேரை நம்ம பிராண்ட் ஆகணும்ன்ற கான்செப்ட்ல தான் நம்ம பிராண்ட் ஓகே பண்ணது. ஓகே சோ அந்த வீல வந்து லெஃப்ட் சைடு நினைக்கிறேன் ஒரு வேல் அழகா போட்டு பண்ணிருந்தாங்க. அது எப்படி நீங்களே கிரியேட் பண்ணல? எல்லாமே யோசிச்சு பண்ணதுதான் நம்ம. சூப்பர். ஆக்சுவலா பிவிஆர்னா அந்த தியேட்டருக்குள்ள போயிடுறாங்க எல்லாருமே. ஆமா நாங்களுமே அப்படிதான் ஆமா யோசிச்சோம். பிவிஆர் அப்படிங்கும்போது யா அதனாலதான் இந்த காப்பிரைட்ஸ் இதாகுதுன்றதுக்காக தான் நம்மளோட பேர்லயே நம்ம பேரே கொண்டு வந்துருவோம்ன்ற கான்செப்ட் தான் லோகோ கொண்டு வந்தோம். சூப்பர் ஓகே. ஸோ இப்போ லோகோஸ்லாம் டிசைன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ நிறைய ஃபியூ மினிட்ஸில் வந்து ஜென்ரேட்டட் லோகோஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நீங்கள் உங்களுக்கு உட்காந்து நீங்கள் டிசைன் பண்ணி லோகோலாம் பண்ணீங்க இல்லையா? ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அண்ட் எது நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரம் வேணும் அப்படின்றதுனால நம்ம ஏஐ ஜென்ரேட்டடாக போயிடுறோம். பட் லோகோ அப்படின்றதே நம்மளோட மீனிங்கை சொல்கிறது தான். நம்ம என்ன ப்ராடக்ட்டோ அந்த மீனிங்கை வந்து ஷோகேஸ் பண்ணுறது தான். ஸோ அது நம்ம எப்படி பண்ணால் அது நல்லா இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும்? ஒரு கம்பெனியை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டு உருவாக்கணும்னு பிளான் பண்ணி உருவாக்கிட்டீங்க. ஒரு லோகோ வேணும்னும் போது அதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணணுன்ற கான்செப்ட்லேயே வர மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் அப்படி போட்டோ எடுக்கிறாங்க, ஏஐ மாத்துறாங்க, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து அதுல நிறைய அனிமேஷன் பண்ணுங்க, டிசைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சத்தியமா ஏஐ லோகோ வச்சு அனிமேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அது லேயர்ஸ் உட்கார மாட்டேங்குது, ப்ராப்பரா அதை வந்து பிரிக்க முடியல. அதை பத்தி தயவு செஞ்சு சொல்லுங்க, இது என்னோட மனக்குமுறல். இல்லை ஆக்சுவலாக வந்து மெயின் திங் பார்த்தீங்கன்னா ஏஐனா என்னதுன்னு நினைக்கிறீங்க? யார்கிட்டயா ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி தான் உங்ககிட்ட பாஸே ஆகுது. அது உங்களுக்கு ஓனாக ஒன்று ஜென்ரேட் ஆகாது. என்னமோ ஜென்ரேட் ஆனதை ரீக்ரியேட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குது. அது என்னோட பிராண்டுக்கு நான் உருவாக்குறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். அது எனக்கு பிடிச்சி பண்ணணும். மெயின் திங் ஏனோ தானோன்னு பண்ணுறவங்க தான் வந்து டக்குன்னு பண்ண இந்த ஷார்ட் எல்லாமே இந்த ஷார்ட் டேர்மில் யோசிக்கிறவங்க தான் இந்த ஏஐக்குள்ள டக்குன்னு போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஓகே. ஸோ இவ்வளோ நீங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. உங்கள் டீம் சைஸ் என்ன? இப்போதைக்கு டீம் சைஸ் ஒரு 7 to 10 தான் இருக்காங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். வாவ், Okay. இட்ஸ் a good numberங்க. 7-10 பேர் வச்சு மேனேஜ் பட் பண்றது. 10-15 கம்பெனிஸ் வந்து கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அந்த கிளைண்ட்ஸ்ன்னும் போது அவ்வளோ பெருசாக நம்ம அது எடுத்துக்கவே கூடாது. மெயின் திங் ஒரு கிளைண்ட்ஸுக்குன்னும் போது நம்ம ஆஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி நம்ம கிட்ட 7 நாள் வேலை பார்க்குறேன். சிறு மாதங்கள் இல்லை கொஞ்சம் உங்களை மாதிரி ஓனர் இருந்தால் லைஃப் லாங் இருப்பாங்கன்னு இல்லை இப்போ ஒரு மந்த்துக்கு 30 days வேலை பார்க்குறாங்கன்னும் போது ஓகே 10 to 7 தான் ஒர்க்கிங் டைம். அதில் வந்து 2 hours ஸ்பிட் பண்ணாலே ஒரு நாளைக்கு 5 கிளைண்ட்டை பார்க்கலாம் நம்ம. ஓகே per person. ஓகே அப்படின்னும் போது ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா தாராளமாக 10-15 கிளைண்ட்டை பார்க்கலாம் நம்ம. சூப்பர். எல்லா கிளைண்ட்டுமே ஆன் தி ஸ்பாட் உங்களுக்கு வந்துட்டே இருக்க மாட்டாங்க. ட்ரூ. நம்ம ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஈஸியாக 2 பேர் வச்சு 20 கிளைண்ட் கூட நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ பட் த்ரூஅவுட் பர்ன் அவுட் ஆயிராதா அவங்களுக்கு? அதை நம்ம மேனேஜ் பண்ணுறது தான் நம்ம கேப்பபிலிட்டியே. ஓகே. அதுக்கான ஆளை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த காசு சீக்ரெட் சொல்லி தர மாட்டீங்கல்ல? சொல்லி தர மாட்டாங்க. நீங்களா அவர்கிட்ட கிளையண்டா போய் கத்துக்கோங்க, இல்லனா வந்து ஒரு எம்ப்ளாயியா போய் கத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நல்ல பிளானிங்கும் இருக்கு. நல்ல லைக் ஒர்க்கர் சைடும் சரி, கிளைண்ட் சைடும் சரி, கிளைண்ட்க்கு வந்து என்ன நம்ம டெலிவர் பண்ணலாம், ஆஃபர் பண்ணலாம், நம்ம கிட்ட ஒர்க் பண்ணாங்கன்னா பர்ன் அவுட் ஆகாம அவங்களை எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ டெஃபினட்டா இவர்கிட்ட ஒர்க் கொடுத்தா நல்ல பிளானிங் இருக்கும். யா இல்லை கண்டிப்பாக என்னோட எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்கிறது என்னோட டீமுக்கு வந்து ஓகே. ஸ்டார்டிங்கில் வந்து என்ட்ரி ஆகுறாங்க இதுன்னு ரெஸ்யூம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க. அவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்னு போது ஓகே. மூட் அவுட் இருந்தால் ஆஃபீஸுக்கு நீ வராது. ஓ சூப்பர்ங்க. ஜாலியாக இருக்கணும்னு நினச்சா மட்டும் தான் வாங்க. இப்போ அதனால தான் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க இப்போ நம்ம டீம். ஒரு முக்கியமான விஷயம் நாங்க எல்லாம் மிஸ் பண்ற விஷயம் என்னன்னா நைட் தூக்கம் போயிடும், ஸ்ட்ரெஸ். 2 மணிக்கு படுத்துனா 5 மணிக்கு எந்திச்சு கோயிலுக்கு போயிடுவேன். 7 மணிக்கு படுத்துருவீங்களா? 2 மணி 2 மணிக்கு நைட் 2 மணிக்கா? 3 மணி நேரம் ஸ்லீப் எப்படிங்க பத்தும்? அது மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம. மை காட். ஸோ அதான் சொல்றேன்ல, he is very good at managing things and planning. ரொம்ப என்னால சீரியஸா நைட்ல கொஞ்சம் ஸ்லீப் இதாச்சுன்னா அடுத்த நாள் டிஸ்டர்ப் ஆனாலே டே டிஸ்டர்ப் எனக்கு ஆயிடும். தூக்கமே வராது. மெயின் திங் என்னன்னா அடுத்து என்ன பண்ண டே ஃபர்ஸ்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்ததோ ஓகே. அதே கான்செப்ட் தான் இப்போ 2 years கழிச்சு இருந்திருக்கு. என்னன்னா நெக்ஸ்ட் லெவல் போகணும். இப்போ நம்மளால நிறைய பேர் நல்லா இருக்கணுன்ற கான்செப்ட் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோமேன்னும் போது மணியை ஃபோக்கஸ் திங்க் வச்சு நான் பண்ணலை. ஸோ அந்த டைமில் போய் நான் டைம் பார்க்க மாட்டேன்.
ஓகே ஓகே எல்லாருமே சொல்லுவாங்க டைம் கரெக்டாக தூங்கணும் ஏஞ்சிக்கணும். ஒரு ஆசை இருக்கும்போது அந்த கனவு இருக்கும்போது தூக்கம் வராது ஒரு மனுஷனுக்கு. ஓகே பட் பாடிக்கு நீட் இல்லையா? அதை நம்ம மேனேஜ் பண்ண எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மணி 2 மணிக்கு நான் படுத்தேன்னா 5 மணிக்கு எந்திரிச்சேன்னா காலைல குளிச்சுட்டு முருகர் கோயிலுக்கு போயிடுவேன். நான் முருகர் ஓகே தான் கோ டு பிளேஸ். ஓகே போயிட்டு வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்துருவேன். மெயின் டைமில் டைம் இருந்துச்சுன்னா ஆஃப்டர்நூனில் ஒரு 1 hours 2 hours நாப் எடுப்பேன். அதே ஒரு ஸ்ட்ராங்கான நாப்பாக இருக்கும் நமக்கு. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ரொம்ப பறந்து விரிந்து யோசிக்கிறீங்க இல்லையா? எனக்கு இந்த கொஸ்டின் கேட்கலாமா என்னன்னு தெரியல, பட் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு சர்டன் டைப் ஆஃப் பீப்புள் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், இந்த ரிலீஜனில் இருக்கணும் இல்லை இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் அவங்க இருக்கணும்லாம் நினைக்கிறாங்க. அதான் நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்பலை அப்படின்னு சொன்னால் சத்தியமாக ஐ திங்க் நீங்கள் நம்பலைங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஒரு ரிலீஜன், காஸ்ட், க்ரீட் இதெல்லாம் தாண்டி அவன் மக்களை வந்து மதிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்கள் பார்வை என்ன? ஸோ இல்லை, என்னோட மென்டார் டாக்டர் ஜி சக்திவேல் இருக்காரு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலாக அவர் தான் என்னோட மென்டார். அவர் சொல்லி கொடுத்த பாதையில தான் நான் போயிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா மெயின் திங் என்னன்னா ஜாதி மதம்லாம் வந்து எதுவுமே நம்ம பார்க்கவே கூடாது. 24 yearsல ஐ ரியலி ஓவ் இட் டு யூ அப்படின்னு சொல்லலாம். அமேசிங். ப்ளீஸ் கோ ஆன். ஜாதி மதம் பார்க்கக்கூடாது, ஆண் பெண் வித்தியாசம் பார்க்கக்கூடாது. ரெண்டுமே ஒன்றுன்ற கான்செப்ட்ல ஒர்க் பண்ணணும் போது லைஃப் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஓகே ஓகே. ஸோ மென்டார் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை ரோஷினி. அதாவது சொல்லுவாங்க யூ டோன்ட் ஃபைண்ட் யுவர் மென்டார், மென்டார் சூசஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால எல்லாம் போய் நீங்க எனக்கு மென்டாரா இருக்குன்னா இருக்க முடியாதான். அந்த மென்டார் வந்து இவங்க கேபபிள் சொல்லி ஃபைன் பண்ணி தான் நம்மகிட்ட வருவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ டிட் யூ கோ அண்ட் ஃபைண்ட் யுவர் மென்டார், அவரே உங்களை கண்டுபிடிச்சி இவருக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு உங்களை வந்து மென்டார்ஷிப் கொடுத்தாங்களா? இல்லை, ஆக்சுவலாக இதுக்கு நான் கடவுளுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அங்கிள் தான். அப்படின்போது ஆக்சுவலாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 9 years இருக்கும் எனக்கு. 9 yearsலேருந்து அவரோட மீட்டிங்ஸ் எல்லாமே பார்ப்பேன். அந்த மீட்டிங்ஸ் அப்போ எப்படி இருக்கணும், ரொம்ப ஓவர் பூஸ்டாக இருக்கும் அது. இப்போ அவர் பேசுறாருன்னா அப்போ எனக்கு ஏஜ் என்னமோ 9, எனக்கு அப்பயே பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணும். ஸோ இப்போ இவர் இவ்வளோ மெச்சோர்டா திங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது, பிளானிங் எல்லாமே அப்போ விதைச்சது. அப்போ எல்லாமே அங்கே பார்த்தது தான் இங்கே இவ்வளோ பெருசுன்னும் போது கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே. இப்போ லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கும். ஆண்டர்பிரினர்ஷிப் லேர்னிங் வந்து 9 yearsலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் நமக்கு ஒரு நல்ல கைடு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையோட பாதை வந்து எவ்வளோ கடினமாக இருந்தாலும் கடந்து வந்துடலாம். உங்களுக்கு சீரியஸ்லி ஐ திங்க் கடவுளுக்கு தான் நீங்கள் அது நன்றி சொல்லணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் சும்மா ஏதோ ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்களை யாரையோ கூப்பிட்டு வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நிஜமாவே யூ ஹவ் அச்சீவ் சம்திங் அண்ட் எதையோ ட்ரை பண்ணுறீங்க. இந்த மாதிரி நபர்கள் வந்து கண்டிப்பாக உலகத்துக்கு போகணும். ஹூ நோஸ், மேபி யாருக்குன்னா வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்பட்டால் கண்டிப்பாக பி பழனிவேல் ராஜன் அவர்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு வந்து நீங்கள் அணுகலாம். பட் மெயினாக அவர்கிட்ட வந்து மேகி மாதிரி 2 minutes எல்லாம் குக் பண்ணிலாம் தர முடியாது. ஹி ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் டைம். அதுதான் டிஸ்க்ளைமரே. அவரோட பிராண்ட்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அதே மாதிரி ஆர்கானிக் க்ரோத் தான் சொல்லியிருக்காங்க, விச் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த ஜேர்னியில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது நான் முக்கியமாக சொல்லியே ஆகணும். ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னோட லைஃப்பில் என்னால் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் தான் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களே ஒழிய நான் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணதில்லை. அப்படி ஃபேஸ் பண்ணால் அதை நான் ஸ்ட்ரகிள்ஸாக கொண்டு போனதில்லை. ஓகே, உங்களால் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஆப்போசிட் அது எப்படி சொல்கிறேன்னு நான் சொல்ல வேண்டாம். அது அந்த டிஸ்க்ளைமர் எனக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கும். ரொம்ப ஆபத்தான கார்டு அது. இவருக்கு ஸ்ட்ரகிள்லாம் சொல்லட்டும், ஆப்போசிட்ல ஸ்ட்ரகிள்னா இவர் எப்படி சொல்லுவாரு? டே பை டே நடந்துகிட்டே இருக்கும். அது இப்போ கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு கிளைண்ட் கிட்ட ஆக்சுவலாக ஒரு மோர் தென் ஒரு 5 to 6 months ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கிளைண்டா தான் இருக்காங்க, நமக்கு மந்த்லி பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே ஷூட்டுக்கு வரல அவங்க. ஓ மை காட், அது நம்ம தப்பு கிடையாது இல்ல. பட் அது அகைன் ரிசல்ட் வரல என்ன கேட்பாங்கல்ல. நம்ம கிட்ட நம்மள நினைச்சு நம்ம பண்றோம். இப்போ அந்த இடத்துல அவங்க வரமாட்டாங்க. அந்த இடத்துல வரமாட்டாங்களே அவங்க கிட்ட போய் கோவமும் பட முடியாது நம்ம. ஓகே, கண்ணே மணியே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம் நம்ம எல்லாம். ஓகே, வண்டர்ஃபுல்லாக இருக்கு உங்க கூட இந்த ஜேர்னி எல்லாம் பார்த்தது. பட் ஸ்ட்ரகிள் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஐ திங்க் அகெயின் கடவுளுக்கே அதை ஓவ் பண்ணிடலாம். அண்ட் கொஞ்சம் அப்படியே முன்னோக்கி பார்த்தா பழனிவேல் ராஜன் இன்னைக்கு 24 வயசுல இதை பண்ணிட்டு இருக்காரு. ஃபியூச்சரில் என்னவா உங்களை நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க? இல்லை, கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் 5 to 10 yearsல பார்த்தீங்கன்னா PVR டிஜிட்டல் இன்டர்நேஷனல் பிராண்ட் ஆகிடும். அது இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அந்த INல ஒர்க் பண்ணும்போது நான் உங்களை கண்டிப்பாக கூப்பிடுறேன். அப்பயும் நீங்கள் தான் இன்டர்வியூ எடுப்பீங்க. டெஃபினெட்லி.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திங்கிங் அபவுட் அஸ். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஜேர்னியை வந்து கேப்சர் பண்ணதில். அண்ட் டு பி ஹானஸ்ட், ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள் நிறைய யங் சாப்போட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பழனிவேல் ராஜன் அவர்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். டு பி ஹானஸ்ட், நம்மளவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல ரோஷினி, லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நிறைய பேருக்கு வந்து எட்டாக்கனியாக இருக்குது. அவங்க என்ன தான் பண்ணாலும் அவங்களால க்ரோவே ஆக முடியல சார். ஸோ அதை வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கணும், ப்ளஸ் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். உங்களோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் கண்டிப்பாக கேட்க மாட்டோம். பட் எனி திங் இதை அவங்க ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஒரு சின்ன அளவுனாச்சும் அவங்க முன்னேறி போகலான்னா என்ன இருக்குது? இப்போ என்கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது, அதை நான் நேர்மையாக விற்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் போது அதை பற்றி பீப்புளுக்கு எஜுகேட் பண்ணணும். மெயின் திங் ஓகே, மணியை ஃபோக்கஸ் பண்ணாமல் எஜுகேட் பண்ணணும் போது அது ப்ராடக்ட் எவ்வளோ ரேட் இருந்தாலும் பீப்புள் தேடி வந்துருவாங்க நம்மளை தேடி. எஜுகேஷன், அவேர்னஸ் பில்ட் பண்ணுறது, அவேர்னஸ்னோட எஜுகேட் பண்ணி நர்ச்சர் பண்ணணும். ஓகே, எஜுகேட் அண்ட் நர்ச்சரிங், இந்த 2 கீவேர்ட் தான் சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல்களுக்கு PVR டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே அணுகவும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு வாரத்துக்கு டெய்லி கண்டென்ட் போட்டுகிட்டே இருக்கணுமா, 3 நாள் போட்டுகிட்டே இருந்தால் தான் ஃபாலோவர்ஸ் வருவாங்கன்னு சொல்கிறாங்க, அப்போ தான் அவங்களுக்கு பிஸ்னஸ் போகும்னு சொல்கிறாங்க. திடீர்னு விழுதான், திடீர்னு இதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. சீரியஸாக அவ்வளோ மிஸ்கைடிங் இருக்குது. என்ன பண்ணலாம்? ஒரு வாரத்துக்கு ஆப்ட் இவ்வளோ கண்டென்ட், இவ்வளோ ஸ்டோரி, இவ்வளோ போஸ்டர்னா என்ன சொல்வீங்க? நீங்கள் எந்த நீஷாக வேணா இருங்க, ப்ராடக்ட் பேஸ்டாக இருங்க, சர்வீஸ் பேஸ்டாக இருங்க, எந்த நீஷாக இருந்தாலுமே மந்த்லி 15 ரீல்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. என்கேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸில் அவ்வளோ என்கேஜ்மெண்ட் வராது. ப்ராடக்ட் பேஸ்டும் சரி, சர்வீஸ் பேஸ்டும் சரி. ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நம்ம ஒரு டைம் எடுத்து அந்த டைமில் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த டைம் பீரியடில் வந்து கொண்டு போக முடியும் கரெக்டாக. அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஒரு 3 months நான் கரெக்டாக பண்ணேன், ஒரு 2 months நான் கரெக்டாக பண்ணேன், ஆனால் எதிர்பார்க்குறது 10 வருஷம் கழிச்சு என்ன ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுமோ அது 2 மாதத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அது அப்படி பிளான் பண்ணோம்னா கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு இது ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு இது பீக் ஆச்சுன்னும் போது நம்ம பிராண்ட் அத்தாரிட்டி எங்கேயோ கொண்டு போயிடும் நமக்கு. ஓகே, பிராண்ட் அத்தாரிட்டி ரொம்ப அழகான வார்த்தை அது. பட் நிறைய பேர் அதை வந்து சரியாக பயன்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு குவெஸ்சன் இருக்குது. ஐ திங்க் அதுக்கான விடை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நம்ம ப்ராப்பராக நம்மளுடைய விஷயத்தை பில்ட் பண்ணி அதை நீங்கள் நர்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். இப்போது என் ப்ராடக்ட்டை ஏன் வாங்கணுன்றதுக்கு பதில் நான் தான் வச்சுருக்கணும். என் ப்ராடக்ட் கிட்ட இருக்குது, இந்த வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் இருக்குது, இது ஒரு நல்ல ப்ராடக்ட், நம்ம தான் போய் ஒரு பீப்புளை கொண்டு போகணுமே ஒழிய சும்மா ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி இது நல்ல ப்ராடக்ட். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தவங்க எஜுகேட் பண்ணுறேன்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்குவீங்களா, இல்லை சும்மா ஒரு போஸ்டர் வந்திருக்கு காசு கம்மியாக இருக்குன்னு வாங்குவீங்களா? கண்டிப்பாக எஜுகேஷன். எஸ், அந்த சேம் கான்செப்ட் தான் எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகும் உங்களுக்கு. அது நார்மல் சேல்ஸாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் சேல்ஸாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ அதில் பர்சன்டேஜ் இருக்கணும் கண்டிப்பாக. அவங்க அதில் வந்து கண்டிப்பாக இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் பீப்புளுக்கும் கனெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நார்மல் சேல்ஸ்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நார்மல் எந்த பிராண்டாக வேணா இருக்கட்டும், எந்த ப்ராடக்டாக வேணா இருக்கட்டும், அது ஃபேக் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரிஜினல் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு சேல்ஸ் கான்செப்டில் நீங்கள் எப்படி செல் பண்ணுவீங்க? அதை பீப்புள் வீடு தேடி போவீங்களா, ஃபீல்டு ஒர்க் பண்ணுவீங்களா? ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது பீப்புளை தேடி போய் அவங்களுக்கு என்ன நீடு இருக்குன்னு தெரிஞ்சு அந்த உங்கள் ப்ராடக்டை செல் பண்ணிட்டு வருவீங்க. டிஜிட்டலும் அதே கான்செப்ட் தானே. என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, இப்போ என்கிட்ட ஃபோன் இருக்குன்னும் போது அந்த நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பிளான் பண்ணும் போது என் ப்ராடக்ட் உங்களை தேடி வரும். நீங்கள் இதில் நேரில் போகிறீங்க, இதில் தேடி வர வைக்கிறீங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு ரொம்ப எல்லாம் போய் மார்க்கெட்டிங் இப்போ டிஜிட்டலில் வந்துருச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ ஐ திங்க் ஆமாம், மார்க்கெட்டிங்கிறது அப்படியே தான் இருக்குது. நம்ம தான் ஃபீல்டு, டிஜிட்டலு, சோஷியல் அப்படி இப்படின்னு என்னென்னமோ ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதை வச்சு தான் இப்போ மக்கள் ஏமாந்துடுறாங்க பாவம். அதில் இப்போ அதை நான் தெளிவாக சொல்லி கொடுத்து நான் கொண்டு போகணும் போது அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கி கொண்டு வரது தான் மெயின் திங். நிறைய பேர் அதே மாதிரி அவேராக இல்லை. லைக் இப்போ என்னோட ப்ராடக்ட்டு ஃபீல்டில் போனால் போதும், இதுக்கு டிஜிட்டல் தேவையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இருக்கணுமா, இல்லை நான் இப்படி தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த ஷேர் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இன்றைக்கும் அவரோட ப்ராடக்ட் அவர் செல் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆமாம், எந்த டிவி சேனலோ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பார்த்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வருவார் அவர். ஆமாம், அப்படின்னும் போது அவர் செல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, தேவையும் கிடையாது அவருக்கு. ஆனால் ஏன் வந்து கொண்டு போகிறாங்க? பிராண்டிங் போது மக்கள்கிட்ட போயிட்டு என் ப்ராடக்ட் நான் தான் செல் பண்ணுவேன்ற கான்செப்டில் வந்து கொண்டு வராங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு செல் பண்ணால் போது என்கிட்ட பிராண்டை பில்ட் பண்ணிட்டு ஒரு கடையை வச்சுட்டேன், ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேல்ஸ் போகிறது போயிட்டே இருக்கணும் போது அதில் ஒரு வேல்யூ இல்லையே. இப்போ பீப்புள் எல்லாம் டிஜிட்டலுக்கு மாறிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும். அது எல்லா ட்ரெண்ட்லையுமே நம்ம வந்துட்டோம்னா நம்ம பிராண்ட் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிட்டே தான் இருக்கும். நம்மளும் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே போயிட்டு கண்டிப்பாக நம்மள அப்கிரேட் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகே, அப்கிரேடேஷன் அப்படின்னு வரும்பொழுது
உங்களுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க ஓரளவுக்கு அக்கம்ப்ளிஷ்டா இருக்கீங்க, எல்லாமே இருக்கு உங்களுக்கு, கார் இருக்கு, பைக் இருக்கு, சொந்தமா உங்களால நீங்க நினைச்ச விஷயங்களை வாங்க முடியும். ஆனாலும் அடுத்தடுத்த விஷயங்கள் நோக்கி நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த தேடல் வந்து உங்களுக்கு எப்படி ஹாப்பினஸ் கொடுக்குதா, இல்லைன்னா வந்து லைக் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா இந்த தேடல்? லைக் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆண்டர்பிரினரா எப்படி ஃபீல் பண்றீங்க? நெக்ஸ்ட்னும் போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆசைன்றது வந்து எல்லாருக்குமே வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆசையில் நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ஆசை மட்டும் பண்ணிட்டே இருந்தால் ஒர்க்கே ஆகாது எதுவுமே. ஓகே. இப்போ இந்த யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னா நம்ம என்ன வேணால் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட்னு ஒன்று இருக்குது. அந்த டைம் பீரியடில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க, இன்னொரு ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் வந்துடும் உங்களுக்கு முன்னாடி. ஸோ இப்படியே ஒர்க், லைஃப், ஏர்னிங்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கீங்களே, இதை தாண்டி என்டர்டெயின்மெண்ட்னு உங்கள் லைஃப்பில் என்ன இருக்கு? இல்லை, எனக்கு இதுவே தான் என்டர்டெயின்மெண்ட். எனக்கு ஓ இதே உங்க என்டர்டெயின்மெண்ட். ப்ரொஃபஷனே இப்போ நம்ம கிளைண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் இருக்காங்க. ஓகே. ஒரு ஷூட்ஸ்மே நான் கிளம்பி போயிடுவேன். எல்லா ஷூட்டுமே நான் போவேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் எந்தெந்த கிளைண்ட் போகணும், இன்னைக்கு வரைக்கும் எல்லா கிளைண்ட்டுமே நான் போயிருப்பேன் நான் நேரில். ஓகே. அப்படின்போது அந்த டிராவல் எனக்கு ஜாலியாக தான் இருக்கும் எனக்கு. ஓகே. ஓகே. ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ், ஃபேமிலி செட்டில் ஆகுது, அது மாதிரிலாம் எதாவது யோசிச்சிருக்கீங்க? அது இன்னும் யோசிக்கல. அதுக்கு எங்க டைம் இருக்கு? இவர் தான் இதுக்கே time ஆ ஃபுல்லாக ஓடிட்டு இருக்காரு. நீங்க இன்னைக்கு இங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க அம்மா அப்பா தான் பெரிய காரணம் அப்படின்னு நாங்க நம்புறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். இந்த எனக்கு எப்பவுமே வந்து கேஜிஎஃப் படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா யாஷ், எங்கள் அப்பனாலே முடியாத உங்கள் அப்பனால எப்படா முடியுன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அது எப்பயுமே எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ யாருன்னா உங்களை அந்த மாதிரி என்ன சொல்லி போக் பண்ணியிருக்காங்க? இல்லை, போக் பண்ணியிருப்பாங்கன்னும் போது அதை தான் நான் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன் நான். ஆனால் பண்ணியிருக்காங்க. பண்ணி ஓகே ஓகே. அது நம்ம சொந்தங்கள், நம்ம பிளட் லைன்லயே அதெல்லாம் வரும். அதெல்லாம் இல்லை, அது எல்லாருக்குமே ஒரு ஆசை கனவுன்றது ஒன்று இருக்கும். இப்போ அடுத்தவங்க சக்ஸஸ் ஆகுறாங்கன்னு போது மெயின் திங் நம்ம சக்ஸஸ் ஆகணுன்றது வந்து மெயின் திங் என்னன்னா, அடுத்தவங்க சக்ஸஸை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டா மட்டும்தான் நமக்கு சக்ஸஸ்ன்றதே வரும். கரெக்ட். அவங்க வளர்ந்துட்டாங்க, நான் வளரலையே, அவங்க வளர்ந்துட்டாங்க, நான் வளரலையே, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், அவன் அடுத்தடுத்த ஸ்டெப்பு கஷ்டப்பட்டு போயிட்டே இருக்கான், நான் நீ ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. அவனை பார்த்து நீங்கள் போராமா பட்டுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, நீங்கள் போராமன்ற ஒரு கான்செப்ட் உள்ள போயிட்டீங்கனாலே நீங்கள் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அவன் ஒருத்தன் சக்ஸஸ் முன்னாடி போக ஆரம்பிச்சு நீங்கள் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய பேருக்கு வந்து அடுத்தவங்களோட சக்ஸஸை ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ எப்படி அவங்க சக்ஸஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும்? டு பி ஹானஸ்ட், அடுத்தவங்களுக்கு நம்ம சந்தோஷமா இருந்தாலே நம்ம வாழ்க்கையை கடவுள் வந்து ஓரளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறாரு. அண்ட் உங்களோட டேர்ம்ஸில் சக்ஸஸ்னா என்னன்ட்டு ப்ளீஸ் சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சக்ஸஸோட மீனிங் வேரி. ஒரு சில பேருக்கு பெரிய வீடு வாங்கணும், பங்களோ வாங்கணும். ஒரு சில பேருக்கு அந்த மாசத்தை ஓட்டினா போதும், என் குழந்தைங்களுக்குன்னு எதுவும் இருந்தால் போதும். ஒரு சில பேருக்கு தன்னைத்தானே பார்த்துக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வேரி ஆகுது. உங்களுடைய டேர்ம்ஸில் எனக்கு சக்ஸஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே சரி, இவெல்லாம் இப்படி ஆக்சுவலாக நான் ஒரே பையன் வீட்டுக்கு. அம்மா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ரொம்ப லக்ஸரியாக வளர்க்குறீங்க அவனை, இப்படி வளர்த்தா கெட்டு போயிடுவான், இப்படி வளர்த்தா கெட்டு போயிடும். இது பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க. இது அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்கு நீங்கள் தான் வீட்டுக்கு வந்தீங்க, சரி ஓகே நல்லது சொல்லுவீங்கன்னு பார்த்தா இவனை நீங்கள் செல்லம் கொடுத்து கெடுத்துறாத, இது பண்ணிட. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஆப்போசிட்டாக ஆயிடுச்சு. யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க ஃபேமிலியில் இது அப்படியே நடக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கோம். எனக்கு என்ன மெயின் திங்னா, நீங்க சொன்னதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கு அதுதான் ஓட வச்சுது நமக்கு. ஸோ அன்பு ஒருத்தவங்களை வந்து அழிக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அம்மா அவங்க பார்த்தது எப்படி இருக்கும்னா, நீங்க ரொம்ப ஒரு ஃப்ளரிஷ்டு கிட்டா ரொம்ப சூப்பரா அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்களா இருக்கும். அதனாலதான் அது சொல்லியிருப்பாங்க. பட் இப்ப இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய விஷயம்னா, அடி வெளுங்க அப்படின்னு ஒரு தரப்பினரும், இன்னொருத்தவங்க இல்ல குழந்தை அடிக்காதீங்க அது பாவம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நானும் பெருசா அடிக்கிற அம்மா கிடையாது. ஸோ நீங்க வந்து எப்படி அதை நினைக்கிறீங்க? உங்க வீட்டுல சின்ன வயசுல வெளுத்தாங்களா? இல்ல, சின்ன வயசுல இல்லை, இப்போ கூட வரைக்குமே வீட்டுல பயந்தா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அடிப்பாங்களா? இல்ல, கண்டிப்பா. நான் பண்ண சம்பவத்துக்கு அடிக்கலாம் பாத்தீங்கன்னா யாருமே வாங்கிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஆனாலும் உங்க சொந்தக்காரங்க வந்து உங்களை செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவுமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு. அப்ப அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாதுங்கிறது உண்மையா? இல்லைன்னா அப்ப அதை நான் பார்க்கல. பட் நிஜமாவே அந்த டைம்ல அந்த அடியெல்லாம் அம்மா அப்பா கிட்ட வாங்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மனநிலை எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்? வலிக்கும். சில குழந்தைங்க எல்லாம் உடைஞ்சு போயிடுறாங்கப்பா, அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஒரு சில குழந்தைங்க தட்டி போட்டுட்டு அடுத்த இதுக்கு போறாங்க. ஐ திங்க் அது குழந்தைங்களோட மனநிலைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? உங்க மனநிலை அந்த டைம்ல எப்படி இருக்கு? இல்ல, நான் மெயின் திங் என்னன்னா, தப்புன்னு தெரிஞ்சுதான் நான் தப்பே பண்ணுவேன். ஓ மை காட். அப்ப வெறுத்துறாங்க. ப்ரீ பிளான்டா தான் இருக்கும். இது பண்ணா நமக்கு அடி விழுன்ற கான்செப்ட்குள்ள போய் தான் ஓகே பண்ணிட்டோம், அடி வாங்க போறோம்ன்றது ரெடி ஆயிடுவேன் நானே. அதுக்கு ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் நம்ம வந்து பேசியிருக்கோம், அதை தாண்டியுமே பேசியிருக்கோம்.
நம்ம எண்ட் ஆஃப் செஷன் வந்துட்டோம். மக்களுக்காக இது ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்காக ஏதாவது சொல்லணும்னா? இல்லை, எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, உங்களோட ப்ராடக்ட்ஸும் உங்கள் கம்பெனி நீங்கள் பிராண்டுக்கு கொண்டு போகணும், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல ஆத்தரைஸ் பிராண்டிங் கம்பெனியாக பார்த்து கொடுங்க. சர்டிஃபைட் கம்பெனியாக இருக்கணும் மெயின் திங். சும்மா ஏனோ தானோ நான் காசு கம்மியாக செலவு பண்ணுறேன், ரெவன்யூ நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லி ஏமாத்துறேன் மக்களை நம்பாதீங்க. ஓகே. நேர்மையாக இருக்க கம்பெனியை, நேர்மையாக இருக்கின்ற கம்பெனியை விட ஆத்தரைஸ் கம்பெனியை தேடுங்க. ஓகே. அந்த கம்பெனி உங்களை சூப்பராக கொண்டு போகும். ஓகே. இதுதான் மெயின் திங் நான் பீப்புளுக்கு சொல்ல விரும்புறது. அந்த ஆத்தரைசேஷன் அப்படின்னா என்ன மீன் பண்றீங்க? மெயின் திங்னா அவங்க அந்த சம்மந்தப்பட்டு படிச்சவங்களா இருக்கணும். ஓகே. ஓகே. இல்லைனா வந்து நான் இதை படிக்கல, நான் வந்து 10th தான் படிச்சிருக்கேன், நான் வந்து வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நீங்கள் சொல்கிறது ஓகே. ஒரு ப்ராடக்ட் நம்மளை நம்பி ஒரு கிளைண்ட் வராங்கன்னும் போது அந்த சர்வீஸ் எனக்கு தெரியாமல் நான் கொடுக்க முடியாது உங்ககிட்ட. ஓகே. ஓகே. அந்த பற்றி நீங்கள் ஒரு பிராண்டிங்கோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே போகிறீங்கன்னா அதை பற்றி அந்த கம்பெனி ஃபுல்லாக இருக்கிற ஸ்டாஃபுக்கோ இல்லை எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்டாஃபுக்கும் அந்த ஓனர்ஸ்க்குமே நாலேஜ் இருக்கான்னு பாருங்கள். ஓகே. ஓகே. என்ன சொல்றது, கம்பெனி உங்களை கொஸ்டின் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கிளைண்ட்டை கொஸ்டின் பண்ணி எல்லாமே தெரிஞ்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கம்பெனியோட பொறுப்பு. ஓகே. கிளைண்டோட ஏன்னா பொறுப்பு. கிளைண்ட் எல்லாருமே அந்த நாலேஜோட வருவாங்களா அப்படின்றது நமக்கு இது தெரியும். எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ற எல்லாரோட பொறுப்பு இது. ஆக்சுவலா நம்ம ஒரு கிளைண்ட்டை கொண்டு வரணும் போது அந்த கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட லாங் டேர்ம்ல இருக்கணும் எப்பவுமே. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஜுகேட் பண்ணா மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நம்ம கிட்ட தெரிஞ்சுக்க வராங்க. அப்படின்னும் போது நம்ம சர்வீஸை கொடுத்து அவங்க நம்மள சூப்பரா பார்த்துக்கணுமே ஒழிய சும்மா ஷார்ட் டேர்முக்கு வந்து அவங்க மைண்ட் செட்டையும் அவங்க பிஸ்னஸையும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஓகே. ஒன்று உங்களால் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, க்ரோ பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. நான் ட்ரை பண்றேன்ற கான்செப்ட்ல அடுத்தவங்க பிசினஸ்ல நீங்க உள்ள போந்து நாசம் பண்ணிடாதீங்க. ஓகே. சோ ட்ரையல் அண்ட் எரர்ல வந்து போய் சிக்கிர கூடாது யாரும். நல்ல மெசேஜ். நோ ட்ரையல் அண்ட் எரர் இன் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிச்சிருக்கீங்க. வி சப்போர்ட் யூ. தேங்க்யூ ஸோ மச் பழனிவேல் ராஜன் அவர்களே. நிஜமா நீங்க இன்னும் மேலும் மேலும் வளர பிரியதர்ஷினி அண்ட் ரோஷினி சார்பாக கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கும் நீங்க இன்னும் அடுத்த லெவலில் சூப்பரா போகணுன்ற மாதிரி நான் உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.